வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல கிரைம் பேட்ரோல்ல இருக்க ஒரு பர்டிகுலர் எபிசோடோட கதையை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த எபிசோடு தமிழ்ல இல்ல, ஹிந்தில மட்டும்தான் இருக்கு. மேற்கொண்டு கண்டினியூ பண்ணி பாருங்க. நான் பிளாட்டை சொன்னா ஸ்பாய்லரா போயிடும், அதனால பிளாட் சொல்லாமையே கதைக்குள்ள போறேன். இந்த கதை உண்மையிலேயே சூப்பரா இருந்தது. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சிருந்தாங்க. உங்களுக்குமே பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். எபிசோடு ஸ்டார்டிங் சீனே சுதாகர்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் நல்லா வசதியா இருந்துட்டு இருக்காரு. பில்டிங்லாம் விற்பாங்கல்ல, அந்த வேலையை தான் இவர் பார்த்துட்டு இருக்காரு. இப்ப சொந்தக்கார லேடியை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்காரு. ரொம்ப மரியாதை கொடுத்தலாம் இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். ஒய்ஃபும் குழந்தையும் இறந்து போயிருப்பாங்க. அப்பத்துல இருந்து சுதாகர் சிங்கிளா தான் இருந்துட்டு இருக்காரு. நீ இன்னொன்னு கல்யாணம் பண்ணா என்னன்ற மாதிரி இந்த பாட்டி கேக்குறாங்க. நான் பண்ணணும் தான் நினைக்கிறேன், ஆனா தள்ளி போய்கிட்டே இருக்குன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இந்த பாட்டியை பொறுத்த வரைக்கும் பேத்தி மட்டும் தான் இருப்பாங்க. பேத்தியை இவங்க தான் பாத்துக்கணும். அந்த பேத்தியை பத்தி எல்லாம் இந்த பாட்டியை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நீ அனிதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னன்ற மாதிரி பேத்தியை பத்தி சொல்றாங்க. இது அனிதாவியா? எனக்கும் அவளுக்கும் 15 வயசுக்கு மேல வித்தியாசம் இருக்கும். நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? இதுக்கு முதல்ல அனிதா ஏத்துப்பாளா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அனிதாக்கு பேசி புரிய வைக்க வேண்டியது என் வேலை, உனக்கு ஓகேவான்ற மாதிரி கேக்குறாங்க. எனக்கு ஓகே தான், நீங்க பேசிட்டு சொல்லுங்கன்ற மாதிரி சுதாகர் சொல்றாரு. இங்க இருந்து கிளம்பியும் போயிடுறாரு. ஆக்சுவலா இவங்க பேத்தி அனிதா இருக்கா பாத்தீங்களா, வேற ஒரு பொண்ணு கூட க்ளோஸாலாம் இருந்துட்டு இருக்கா. இவ ஒரு லெஸ்பியன் அப்படின்றது நமக்கு தெரிய வருது. இந்த மாதிரி பேத்தி லெஸ்பியனா இருக்கிறது இந்த பாட்டிக்கும் தெரியும் போல. இந்த பாட்டி இருக்காங்கல்ல, நீ சுதாகரை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது சுதாகரியா? அவருக்கு எவ்வளவு வயசு, எனக்கு எவ்வளவு வயசு, என்னாலாம் பண்ணிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் போயிட்டேன்னா உன்னை யாரு பார்த்துப்பான்னு தெரியாது, நான் சொன்னா கேப்பல, எனக்காக இந்த விஷயத்த பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் பாட்டி கெஞ்சி கேக்குறாங்க. சரி பாட்டி, நான் ஏத்துக்கிறேன்ற மாதிரி இவங்களுமே சொல்றாங்க. இப்ப பாட்டி இருக்காங்கல்ல, இவங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. சுதாகர் இருக்கார்ல, அனிதாவை கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இதெல்லாம் ஒரு பொண்ணு கோவமா பார்த்துட்டு இருக்கா. ஆக்சுவலா இவ தான் அனிதாவோட பார்ட்னர் போல. என்ன இவ கல்யாணம் பண்ணி போயிட்டான்ற மாதிரி தான் கோவமா பார்த்துட்டு இருக்கா. பாட்டி மேலேயும் இவளுக்கு கோவம்லாம் வருது. சுதாகர் கூட சேர்ந்து இவங்க வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. சுதாகர் இருக்கார்ல, அவர் கட்டிட்டு இருக்க பில்டிங் எல்லாம் காட்டுறாரு. அதே மாதிரி இவங்களுக்காக நிறைய ஜுவல் எல்லாம் வாங்கி தராரு. இவங்களுக்கு இந்த லைஃப் பிடிக்க ஆரம்பிச்சது போல சந்தோஷமா தான் இவங்க இருந்துட்டு இருக்காங்க. இப்ப சுதாகர் தம்பியை காட்டுறாங்க. இவரோட பேரு மனோஜ் அப்படின்றது. இவர் திருமணம் ஆன நபரா தான் இருப்பாரு. அண்ணனுக்கு சப்போர்ட்டிவா இவர் வேலை எல்லாம் பாப்பாரு போல. இப்ப போன் கால் வருது. இவருமே அட்டன் பண்ணி பேசிட்டு இருக்காரு. அந்த சமயம் வேலை பார்த்துட்டு இருக்க ஒருத்தன் வேகமா கிளம்பிட்டு இருக்கான். என்னாச்சுன்னு சுதாகர் கேக்குறாரு. அம்மாக்கு உடம்பு முடியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். சரி இந்த காசை வச்சுக்கோன்ற மாதிரி இவர் நிறைய காசெல்லாம் எடுத்து தராரு. இது எல்லாத்தையும் போன் பேசிக்கிட்டே தம்பி கவனிச்சிட்டு இருக்கான். என்ன யார் கேட்டாலும் இவ்வளவு காசை எடுத்து தராரு, ஆனா நமக்கு தான் காசு தரமாட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறான். பெருசா தம்பிக்கு காசெல்லாம் தரதில்ல போல. இதை நினைச்சு கொஞ்சம் கோவப்படுறான். வீட்டுக்கு சீக்கிரமா வரன்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்லியிருப்பாரு, ஆனா ரொம்ப லேட்டா தான் வராரு. இதனால இவங்களுமே கொஞ்சம் கோச்சுக்கிற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை புரிஞ்சுக்கிற அவர் இருக்கார்ல, உன் கோவத்தை எப்படி போக வைக்கணும்னு எனக்கு தெரியும், நான் வரும்போதே உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்றாரு. கிஃப்டா? என்ன கிஃப்ட்ன்ற மாதிரிலாம் இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. இவர் இவங்களுக்காக ஜுவல் தான் வாங்கிட்டு வந்திருக்காரு போல. அதை பாக்குற இவங்களுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஈவினிங் நம்ம கண்டிப்பா வெளியே போலாம், நீ ரெடியா இருன்ற மாதிரி சொல்றாரு. இவங்களுமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இப்ப இவர் கிளம்பி போயிடுறாரு. இந்த சமயம் தான் இவங்களுக்கு போன் கால் வருது. அபர்ணான்னு ஒரு பொண்ணை காமிச்சாங்கல்ல, அந்த பொண்ணு கிட்ட இருந்து தான் கால் வந்திருக்குன்னு தெரிஞ்சோன்னே இவங்க சந்தோஷப்படுறாங்க. அபர்ணா எப்படி இருக்குன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அபர்ணாக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு போல. என் ஹஸ்பண்ட் கூட நான் அந்த இடத்துக்கு வரலான் இருக்கேன், அங்க எங்க ஸ்டே பண்றதுன்னு யோசிக்கிறேன்ற மாதிரி சொல்றாங்க. ஸ்டே பண்றதை பத்தி எல்லாம் எதுக்காக யோசிக்கிற, என் ஹஸ்பண்ட் ஒரு ஹோட்டலே வச்சிருக்காரு, அந்த ஹோட்டல்லே ஸ்டே பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி நான் வரேன்ற மாதிரி அபர்ணா ஏத்துக்கிறாங்க. அபர்ணா வரப்போறாங்கன்னு தெரிஞ்சோன்னா இவங்களுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஒன்னாலாம் இருந்திருக்காங்கல்ல, அதெல்லாம் யோசிச்சு பாக்குறாங்க. சுதாகரை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவல்ல பிசினஸ் பண்றாருல, அதனால அடிக்கடி கடன் மாதிரிலாம் வாங்குவாரு. எப்பவுமே வாங்கினா கரெக்டான டேட்ல தந்துருவாரு. ஆனா இந்த வாட்டி ரொம்ப தள்ளி போயிருது போல. கடன் கொடுத்த நபரே இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. எப்பவுமே காசை கரெக்டா தந்துருவ, இப்போ ரொம்ப லேட் பண்ணிட்டு இருக்க, சீக்கிரமா என்னோட காசை தந்துருப்பா, அடுத்த வாட்டி நான் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க மாட்டேன்ற மாதிரி கொஞ்சம் கோவப்படுறாரு. கண்டிப்பா தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சுதாகரும் பேசி அனுப்பி வைக்கிறாரு. இது எல்லாத்தையும் தம்பி மனோஜ் கவனிச்சிட்டு இருக்கான். சுதாகரும் ஒய்ஃப் அனிதாவும் ஒன்னாலாம் இருந்து முடிச்சிடுறாங்க. இப்ப அனிதா இருக்காங்கல்ல, என் ஃப்ரெண்ட் அபர்ணா இந்த ஊருக்கு வரப்போறாலாம், கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணோம், நம்ம ஹோட்டல்ல ரூம் தந்தா என்ன, ஹஸ்பண்ட் கூட தான் வரான்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. நீ சொல்லி எதுக்கு மறுத்திருக்கேன், வர சொல்லு அப்படின்ற மாதிரி இவருமே சொல்லிடுறாரு. இதுவே சுதாகரோட சொந்த ஹோட்டல தான் இருக்கும். இப்ப அவங்க 2 பேருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அபர்ணாவை பார்த்தோன்னே இவங்க சந்தோஷமா கட்டி பிடிக்கிறாங்க. அபர்ணாவோட ஹஸ்பண்ட் பேரு யாஷ் அப்படின்றது. அவருமே இவங்களை பத்தி எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. இவங்க பேசிட்டு இருக்கும் போது சுதாகரும் இந்த இடத்துக்கு வராரு. ஃபார்மலா இவரை பத்தி சொல்லி அறிமுகம் எல்லாம் பத்திக்கிறாரு. வாங்க நான் ரூமை காட்டுறேன் அப்படின்ற மாதிரி அனிதா தான் வேகமா ரூமுக்கு கூட்டு வராங்க. ரூம் இவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் யாஷ் சொல்றாரு. எதுனாலும் என்கிட்ட கேளுங்க, நான் பக்கத்துல தான் இருப்பேன்ற மாதிரி இவங்களுமே கிளம்புறாங்க.
இப்ப சுதாகரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட காட்டுறாங்க. இவர் பேரு சந்தோஷ் அப்படின்றது. சந்தோஷ் லாயரா தான் இருப்பாரு. லீகலா ஏதாவது ஹெல்ப் வேணும்னா இவர் சந்தோஷ் கிட்ட பேசுவாரு. இப்ப ஜென்ரலா ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க. உனக்கு ஏதாவது பண பிரச்சனை இருக்கான்னு சந்தோஷ் கேக்குறாரு. அப்படிலாம் எதுவுமே இல்லையே, கிளியர் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல நீ உன் இடத்த விக்கிறதுக்கு ட்ரை பண்றல, அதனால தான் கேக்குறன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எது நான் விக்கிறதுக்கு ட்ரை பண்றேனா? நாளா விக்கிறதுக்கு ட்ரை பண்ணல அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. ஆனா உன் தம்பி ஒரு டீலர் கிட்ட பேசியிருக்கான், ரஞ்சித் தெரியும்ல, ரஞ்சித் கிட்ட விக்கிறதுக்கான ஏற்பாடு தான் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி இதை கேட்டு சுதாகர் ஷாக் ஆயிடுறாரு. இப்ப தம்பியோட வீட்டை நமக்கு காட்டுறாங்க. தம்பி ரஞ்சித்தை உட்கார வச்சு பேசிட்டு இருக்காரு. தம்பியோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, டீ எல்லாம் எடுத்துட்டு வந்து தந்துட்டு இருக்காங்க. தம்பி அண்ணனோட இடத்த விக்கிறதுக்காக தான் பேசிட்டு இருக்காரு போல. இது நடந்துட்டு இருக்கும் போது கரெக்டா சுதாகர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. யாரை கேட்டு அந்த இடத்த விக்கிறதுக்கு நீ முடிவு பண்ணிருக்க? ரஞ்சித் என்கிட்ட கேட்டு பார்த்த, நான் தரலன்னு என்னோட தம்பியை ஏமாத்தி இந்த இடத்த வாங்குறதுக்கு பாக்குறியா? முதல்ல இங்க இருந்து எந்திரிச்சு போ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப ரஞ்சித்தோட முகம் மாறிடுது. சைலண்டா இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. நீ ஊதாரியா இருந்து கூட உன்னை பக்கத்துல வச்சிருக்கனா நீ என்னோட தம்பின்ற காரணம் மட்டும்தான். இந்த மாதிரிலாம் பண்ணனு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் பிசினஸ்ல இருந்து தள்ளி வச்சிருவேன் அப்படின்ற மாதிரிலாம் மனோஜை திட்டிட்டு இவர் கிளம்புறாரு. இப்ப நமக்கு யாஷை காட்டுறாங்க. வேலையை முடிச்சுட்டு இவரோட ரூம்க்கு வந்துட்டு இருக்காரு. இவர் ரூம்குள்ள நுழையும் போது அனிதா இருக்காங்கல்ல, ட்ரெஸ்ஸை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே கிளம்புறாங்க. இவரோட ஒய்ஃபான அபர்ணாவும் கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பொண்ணும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி சுதாகரை காட்டுறாங்க. பிசினஸ் விஷயமா போன்ல யார்கிட்டயோ பேசிட்டு இருக்காரு. ரிசப்ஷன் ஏரியால உட்காந்து தான் பேசிட்டு இருக்காரு. அப்போ ஒரு பொண்ணு இந்த இடத்துக்கு வராங்க. வேலை கேட்டு தான் வந்திருக்காங்க. இப்ப எந்த வேகன்சியும் இல்ல, நீ கிளம்புமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ப்ளீஸ் சார் தாங்கன்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு கேட்டுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்தா அனிதா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அனிதா ஏற்கனவே லெஸ்பியன் அப்படின்ற மாதிரி நமக்கு காமிச்சிருப்பாங்க. இந்த பொண்ணை பார்த்தோன்னே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருது போல. இவளையே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்க இடத்துக்கு வந்துடுறாங்க. எங்க இந்த பொண்ணுக்கு வேலை போட்டு தரலாம், பார்க்க கியூட்டா இருக்கா, ரிசப்ஷன்ல இந்த பொண்ணை உட்கார வச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. நீ சொல்லி நான் மறுத்திருக்கனா, இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதனால இந்த பொண்ணுக்கு இந்த இடத்துல வேலை கிடைச்சிருது. இவர் பேசிக்கிட்டே இங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறாரு. இப்ப அந்த பொண்ணுமே அனிதாவை பத்தி நீங்க மட்டும் இல்லைன்னா வேலை கிடைச்சிருக்காது, வேலை வாங்கி தந்ததுக்கு நன்றி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. உனக்கு நான் ஒரு ஹெல்ப் பண்ணிருக்கேன்ல, பதிலுக்கு நீயே எனக்கு தேவைப்படும் போதெல்லாம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் டச் பண்ணிலாம் பேசிட்டு இருக்காங்க. என்ன இவங்க டச்சே கொஞ்சம் வித்தியாசமா இருக்குன்ற மாதிரி அந்த பொண்ணு யோசிக்கிறா. சுதாகருக்கு சந்தோஷ்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, ரெண்டு பேருமே ஒரு இடத்துல மீட் பண்ணி பேசிக்கிறாங்க. இப்ப கிளம்பலான்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பைக்ல உட்காந்துட்டு இருக்க ரெண்டு பேர் பாக்குறாங்க. அவங்க சுதாகரை அட்டாக் பண்றதுக்காக தான் வந்திருக்காங்க போல. இப்போ ஒருத்தன் கன் எடுத்து சுதாகரை பார்த்து ஷூட் பண்றான். சுதாகரோட கையில தான் புல்லட் உரசிட்டு போகுது. ஆனா சுதாகருக்கு பெருசா காயம் இல்ல. இதை கவனிச்சிட்டு இருக்க சந்தோஷ் இவங்க ரெண்டு பேரை துரத்துறாரு. இவங்க ரெண்டு பேர் தப்பிச்சிடுறாங்க. சந்தோஷ் இருக்கார்ல, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. வேணாம் போலீஸ்ல எல்லாம் கம்ப்ளைண்ட் வேணான்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன் இப்படி சொல்றீங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அனிதா சொல்லிட்டாங்க. இதை யார் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும், நான் பேசியே சால்வ் பண்ணிக்கிறேன், கம்ப்ளைண்ட்லாம் வேணான்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இவரை பொறுத்த வரைக்கும் தம்பி மனோஜ் தான் பண்ணிருப்பான்னு நினைக்கிறாரு. ஏன்னா மனோஜ் இப்ப இவர் ஓரளவுக்கு தள்ளி வச்சிருக்காரு. இன்ஸ்பெக்டர் அசிஸ்டன்டா ஒருத்தரை காட்டுவாங்க பாத்தீங்களா, அவர் இந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாரு. இவரை வர சொன்னதே சந்தோஷம் தான் இருக்கும். ஆக்சுவலா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சுதாகருக்கு அட்டாக் நடந்தது இல்ல, அதை பத்தி சொல்லி தான் இந்த இடத்துக்கு வர வச்சிருக்காரு. இவங்களுமே எப்படி அட்டாக் நடந்ததுன்னு கேக்குறாங்க. இவர் எக்ஸாக்டா நடந்த விஷயத்த சொல்றாரு. புல்லட் எங்கன்ற மாதிரி இவங்க தேடுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல புல்லட் இவங்களுக்கு கிடைச்சிருது. அங்க இருக்க ஒரு இரும்புல இடிச்சுதான் கீழே விழுந்திருக்கு. புல்லட்டை வச்சு கன்னை கண்டுபிடிக்கலாம்ல, அதனால தான் இவங்க புல்லட்டை கலெக்ட் பண்றாங்க. சிசிடிவி கிடைக்குமான்ற மாதிரிலாம் பாக்குறாங்க. அதுக்கப்புறம் சுதாகர் கிட்ட பேசுறதுக்காக வராங்க. யார் இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. யாருன்னு எனக்கு தெரியல சார், அதே சமயம் நான் கம்ப்ளைண்ட்டும் கொடுக்க விரும்பல, கேஸ்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்போ ஓகேன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் அசிஸ்டன்ட்டும் இங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஒய்ஃபை பொறுத்த வரைக்கும் மனோஜ் மேல கோவப்படுறாங்க. மனோஜ் தான் காரணமா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு ஹஸ்பண்ட் சொன்னார்ல, அதனால தான் கோவப்படுறாங்க. இப்ப மனோஜை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. உன் அண்ணன் மேல அட்டாக் நடந்திருக்கு, இதுக்கு காரணம் நீ தான் எனக்கு தெரியும்ன்ற மாதிரிலாம் கோவமா திட்டுறாங்க. இது அண்ணன் மேல அட்டாக் நடந்திருக்கா, எனக்கு இதை பத்திலாம் தெரியாதுன்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. ரொம்ப நடிக்காத, உன் அண்ணன் ஒதுக்கி வச்சதுனால தான் இந்த மாதிரி பண்ணிருக்க, இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணணும்னு நினைச்சனா அவ்வளவுதான்ற மாதிரி வார்னிங் கொடுத்துட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப மனோஜ் ஒய்ஃப் நீங்க தான் பண்ணீங்களான்ற மாதிரி கேக்குறாங்க. அவங்க என்ன பேசுறாங்கன்னு எனக்கு புரியல, நான்லாம் எதுவுமே பண்ணல அப்படின்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல சொல்றாரு. சுதாகரை ஷூட் பண்ணாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல சிசிடிவி இருந்திருக்கும். அந்த ஃபுட்டேஜ் உங்களுக்கு கிடைச்சிருது. ஃபுட்டேஜ் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் கிட்ட காட்டுறாரு. இன்ஸ்பெக்டரும் ரெண்டு பேர் வேணும்ட்டே பண்ணிருக்காங்க, யாரு என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா அசிஸ்டன்ட் இருக்கார்ல சார், அவர் கேஸே ஃபைல் பண்ண விரும்பலன்ற மாதிரி சொல்லிட்டாரு.
அவர் விரும்பினாலும் சரி விரும்பலனாலும் சரி கண்டிப்பா நம்ம கண்டுபிடிக்கணும், அதுதான் நம்மளோட வேலைன்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் அசிஸ்டன்ட்டும் ஏத்துக்கிறாரு. இப்ப சுதாகர் கார்ல வந்துட்டு இருக்கிறத காட்டுறாங்க. கார் ஒரு இடத்துல பிரேக் டவுன் ஆயிருது. ரிலாக்ஸ் பண்றதுக்காக காரை விட்டு இறங்குறாரு. அப்ப உள்ள இருந்து சவுண்ட் கேக்குது. என்ன சவுண்டுன்னு பாக்குறதுக்காக வராரு. அந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயத்தை இவர் பாக்குறாரு போல. என்ன பாக்குறாருன்னு நமக்கு காட்ட மாட்டாங்க. ஆனா பார்த்தவரு செம்மையா ஷாக் ஆயிடுறாரு. இப்ப ஓடியே ஹோட்டல் ரூமுக்கு வந்துடுறாரு. இப்ப பதட்டமா கீழே உட்காந்துட்டு இருக்காரு. இந்த விஷயத்த ஒய்ஃபுமே கவனிக்கிறாங்க. என்னாச்சு, ஏன் கீழே உட்காந்துட்டு இருக்கீங்க, என்னாச்சுங்க சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. இவர் பதட்டமா இருக்காரு, எதுவுமே சொல்ல மாட்டாரு. எதையாவது பாத்தீங்களா என்கிட்ட சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல இல்ல அதெல்லாம் சொல்லக்கூடாது, இல்ல இல்ல அதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எங்க என்னங்க பாத்தீங்க என்கிட்ட சொல்லுங்கன்ற மாதிரி திரும்ப திரும்ப இவங்க கேக்குறாங்க. அதான் சொல்ல மாட்டேன்னு சொல்றேன்ல, நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி வேகமா எந்திரிச்சு போறாரு. இந்த மனுஷன் அப்படி என்னதான் பார்த்தாரு அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. இவங்களுக்கு புல்லட் கிடைச்சது பாத்தீங்களா, அதை வச்சு என்ன மாதிரியான கன்னுன்றதை இவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த கன்னை விக்கிறவன் யாருன்றது இவங்களுக்கு தெரியும். அவனை கஷ்டப்பட்டு இவங்க லாக் பண்ணிடுறாங்க. யார் யாரெல்லாம் உங்ககிட்ட இருந்து கன்னை வாங்கினாங்க லிஸ்ட்டை குடுன்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. சமீபமா 2-3 பேர் வாங்கினாங்கன்ற மாதிரி இவன் சொல்றான். அவங்க டீட்டெயிலாம் குடுன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இவனுமே சொல்லிடுறான். சுதாகர் தம்பியும் சுதாகரோட வேற ஒரு ஹோட்டல்ல தான் இருப்பாரு. அந்த ஹோட்டலுக்கு தான் இப்ப சுதாகர் வந்திருக்காரு. இப்போ ஒரு இடத்துல யார்கிட்டயே பேசுற மாதிரி போறாரு. எதுக்காக வர சொன்னேன்னு கேக்குறாரு. அது யாருன்னு தெரியல, ஆனா அவங்க மண்டையிலேயே அடிச்சிடுறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டரும் டீமும் பேசிட்டு இருக்கும் போது இவங்களுக்கு ஒரு தகவல் கிடைக்குது. அதாவது சுதாகர் இறந்து போயிருக்காருன்ற மாதிரி தான் தகவல் கிடைக்குது. இவங்களுமே உடனே கிளம்பணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆக்சுவலா மனோஜோட வீடு இருக்குல்ல, வீட்டு வாசல்ல தான் பாடி கிடைச்சிருக்கும். அதனால மனோஜ சந்தேகப்படுற மாதிரி கேள்வி எல்லாம் கேக்குறாங்க. சார் சத்தியமா நான் எதுவுமே பண்ணல அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்லிட்டு இருக்காரு. யாஷும் அபர்ணாவும் அந்த ஹோட்டல்ல இருக்க மாதிரி தானே காமிச்சாங்க. ஆனா இப்ப மனோஜ் கூட தான் சேர்ந்து இருக்காங்க போல. என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி இந்த இடத்துக்கு வந்து பாக்குறாங்க. நீங்க 2 பேர் யாருன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. சார் பேயிங் கெஸ்டா கொஞ்ச நாளா நாங்க இங்க தான் தங்கிட்டு இருக்கோன்ற மாதிரி 2 பேருமே சொல்றாங்க. விசாரணை பண்ண இன்ஸ்பெக்டர் கிளம்பிடுறாரு. இவங்களுமே மனோஜுக்கு ஆறுதல் சொல்றாங்க. இப்ப சுதாகர் பாடியை பார்த்து அனிதா பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கதான் சந்தோஷம் இருக்காது. இவங்க இருக்காங்கல்ல, கண்டிப்பா மனோஜ் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, அவனை விடாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அசிஸ்டன்டோ சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்போ ஒரு பார்ல இவங்க ஒருத்தனை அமுக்குறதுக்காக வந்திருக்காங்க. ஆக்சுவலா இவன் தான் கன்னை வாங்கியிருக்கான். 3 பேர் கன்னை வாங்கியிருப்பாங்க, 2 பேர் யூஸே பண்ணிருக்க மாட்டாங்க. அது மூலியமா இவன் தான் யூஸ் பண்ணிருக்கான்றதை கண்டுபிடிச்சு அடிச்சு விசாரிக்கிறாங்க. மொத வாட்டி பைக்ல வச்சு அட்டாக் பண்ணது நான் தான்றதை இவன் ஒத்துக்கிறான். சரி கொலை பண்ணதும் நீ தானன்ற மாதிரி கேக்குறாங்க. இது கொலை பண்ணிட்டாங்களா சார், கொலை பண்ணதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். அடிச்சு விசாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவனை இங்க இருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. இப்ப ரஞ்சித்தை வர வச்சிடுறாங்க. அதாவது இடத்த வாங்கணும்னு நினைச்சாரு பாத்தீங்களா, அவர் தான் ரஞ்சித். அவர் இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் நினைக்கிறாங்க. சத்தியமா நாளா எதுவுமே பண்ணல அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. ஷூட் பண்ணவனுக்கு ஒரு அக்கவுண்ட்ல இருந்து காசு வந்திருக்கும், மத்தபடி யாரு பண்ண சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். நாலாம் பண்ணலன்ற மாதிரி ரஞ்சித் சொல்லிட்டு இருக்காரு. ரஞ்சித்தை அனுப்பி விட்டுறாங்க. ரஞ்சித் பண்ணலனா வேற யார் பண்ணிருப்பா அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள டிஸ்கஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணன் பிசினஸை விட்டு ஒதுக்கி வச்சிருக்காரு. இதனால கோவத்துல தம்பி கூட இந்த விஷயத்த பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆக்சுவலா இவனுக்கு காசு ஒரு அக்கவுண்ட்ல இருந்து வந்தது இல்ல, அந்த அக்கவுண்ட பத்தி கிளியரா விசாரிச்சு பாருங்கன்னு சொல்றாரு. இப்ப அனிதா கிட்ட விசாரணை பண்றதுக்காக வந்துடுறாங்க. உங்க ஹஸ்பண்டுக்கு ரீசெண்டா யார்கிட்ட இருந்தாவது மிரட்டல் வந்ததா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சார் மிரட்டல்லாம் வந்த மாதிரி எனக்கு தெரியல, ஆனா ரீசெண்டா ஒண்ணு நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஹஸ்பண்ட் எதையோ பார்த்து பயந்து வீட்டுக்கு வந்திருப்பாரு. என்ன பாத்தீங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் சொல்லக்கூடாது, நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. ரொம்ப பதட்டமா பேசினார் சார். ஆக்சுவலா பக்கத்துல இருக்க காட்டு பகுதியில தான் எதையோ பார்த்திருக்காரு, என்ன பார்த்தாருன்றது எனக்கு தெரியலன்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க டேட்டையும் அந்த இடத்த பத்தியும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம செக் பண்ணி பார்க்கணும்னு யோசிக்கிறாங்க. யாமினி அப்படின்ற ஒரு ஒய்ஃப் மிஸ் ஆயிருப்பாங்க. குருன்ற ஹஸ்பண்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாரு. இந்த கேஸ பத்திலாம் லேடி அசிஸ்டன்ட் சொல்றாங்க. சரி வேற யார்கிட்டயாவது இந்த கேஸை கொடுத்து விசாரிக்க சொல்லுங்க, நம்ம இந்த கேஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆளுங்களும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இப்ப அந்த காட்டு பகுதிக்கு இவங்க வந்துடுறாங்க. சுதாகர் இந்த பகுதியோட பேரை சொல்லியிருப்பாரு, ஆனா என்ன பார்த்தன்றதை சொல்லியிருக்க மாட்டாரு. அதனால தான் ஏதாவது கிடைக்குமான்ற மாதிரி செக் பண்றதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தா ஒரு லேடியோட செருப்பு இவங்களுக்கு கிடைக்குது. லைட்டா ரத்த கரியா அந்த செருப்புல இருக்கு. அந்த லேடியை சாவடிச்சு எங்கேயோ கொண்டு போயிருக்காங்க போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. அந்த பகுதியில வச்சு ஒரு லேடியை யாரோ கொலை பண்ணிருக்காங்க. அந்த விஷயத்த சுதாகர் பார்த்திருக்காரு. சுதாகர் பார்த்ததை கில்லரும் பார்த்திருக்கான் போல, அதனால தான் சுதாகர் கதையை முடிச்சிருக்கான். இந்த ஆங்கிளையும் நம்ம யோசிச்சு பார்ப்போம்னு சொல்றாரு. சரின்ற மாதிரி ஆளுங்க ஏத்துக்கிறாங்க. அந்த லேடி போட்டிருந்த செருப்பு கொஞ்சம் வித்தியாசமான செருப்பா இருந்திருக்கும். ஆன்லைன்ல கிடைக்கிற செருப்பு சார், அது மூலியமா ஃபில்டர் பண்ண முடியுமா பாக்குறேன் அப்படின்ற மாதிரி இந்த லேடி அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் இன்னொன்னு அசிஸ்டன்ட் இருக்காரு பாத்தீங்களா, சார் காசு யார்கிட்ட இருந்து போயிருக்குன்றத கண்டுபிடிச்சாச்சு, மனோஜ் கிட்ட இருந்து தான் போயிருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப இன்ஸ்பெக்டர் செம்மையா டென்ஷன் ஆயிடுறாரு. இப்ப 2 பேருமே வந்த மாதிரி அந்த மனோஜை போட்டு அடிக்கிறாங்க. நீ தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க.
இவன் என்ன சொல்றானா, ரஞ்சித் தான் காசு வந்து உன்னோட அண்ணனுக்கு பயத்தை காட்டுன்ற மாதிரி சொன்னாரு, அதனால தான் இந்த விஷயத்தை நான் பிளான் பண்ணேன். வாட்டி அட்டாக் நடந்ததுக்கு நான் தான் காரணம், ஆனா ரெண்டாவது வாட்டி என்னோட அண்ணன் இறந்து போனதுக்கு நான் காரணம் இல்லன்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். ஆனா இவங்க நம்புற மாதிரி இல்ல, இவனே கூட பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாங்க. அதனால கூட்டு போறோம் அப்படின்ற மாதிரி அரெஸ்ட் பண்ணி இங்க இருந்து கூட்டு போறாங்க. மிந்த்ரா சைட் மாதிரி ஒரு சைட் இருக்கும், அதுல மட்டும் தான் இந்த செருப்பு கிடைச்சிருக்கும். இந்த சைஸ் செருப்பை 70 பேர் வாங்கியிருக்காங்க. 69 பேரை இவங்க கான்டாக்ட் பண்ணி பேசியிருப்பாங்க. ஒருத்தங்கள கான்டாக்ட் பண்ணிருக்க முடிஞ்சிருக்காது. அது வேற யாரும் இல்ல சார், ஏற்கனவே யாமினின்னு ஒருத்தங்க மிஸ் ஆனதா சொன்ன பாத்தீங்களா, அவங்க தான் அது. அவங்களுக்கு தான் ஏதோ ஆயிருக்கு போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்ப அந்த கேஸையும் நம்மளே ஹேண்டில் பண்ணுவோன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. அவங்க கொல்லப்பட்டதை தான் இந்த சுதாகர் பார்த்திருக்காரு, அதனால சுதாகரை யாரோ கொலை பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப யாமினி யாருன்றத போட்டோ மூலியமா இவங்க பாத்துக்கிறாங்க. யாமினி ஹஸ்பண்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்தாருல, அவர்கிட்ட விசாரணை பண்றதுக்காக வந்துடுறாங்க. அவர் பேரு குருன்ற மாதிரி சொல்லியிருப்பேன். உங்க ஒய்ஃபுக்கு வேற யார் கூடயாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. யார் கூடயும் பிரச்சனை இல்ல, அவர் ரொம்ப சாஃப்டான டைப்ன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. அப்பதான் இங்க வேலை பார்க்குற பையன் இருக்கான்ல, இவங்களுக்கு காஃபி எல்லாம் தரதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கான். கொஞ்சம் பதட்டமா இங்க இருந்து கிளம்பி போறான். இத சந்தேகமா இன்ஸ்பெக்டர் அசிஸ்டன்ட்டும் பாக்குறாரு. அவன் கிட்ட விசாரிக்கணும்னு நினைக்கிறாரு. அவன் வேலை விஷயமா வெளியே போகும்போது லாக் பண்ணிடுறாரு. கண்டிப்பா உனக்கு ஏதோ தெரியும், என்கிட்ட சொல்லு, ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி போச்சுன்னு கேக்குறாரு. சொன்னா நம்ம வேலை என்ன ஆகுமோ அப்படின்ற மாதிரி இந்த பையன் பயப்படுறான். பயப்படாத, இத பத்தி குருக்கு தெரியவே தெரியாது, உனக்கு தெரிஞ்சதை சொல்லுன்னு கேக்குறாரு. இந்த பையனுமே தெரிஞ்ச விஷயத்த சொல்றான். குரு இருக்கார்ல, சரியான சைக்கோவா இருப்பாரு. எப்ப பாரு குடிச்சுக்கிட்டே இருப்பாரு, ஒய்ஃபையும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. இப்ப செம்ம போதையில இருக்கும் போது ஒய்ஃபோட ட்ரெஸ் எல்லாம் பிடிச்சி இழுத்துட்டு இருக்காரு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நிறுத்துங்க, அவன் வேற பாக்குறான்ற மாதிரி இந்த வேலைக்காரனை பார்த்து சொல்லிட்டாங்க. வேலைக்காரனுமே அமைதியா கிளம்பலான்னு நினைக்கிறான். நீ எங்கடா கிளம்புற, கிளம்ப கூடாது, இங்கே தான் இருக்கணும், இருந்து பாருன்ற மாதிரிலாம் இவர் சைக்கோத்தனமா பேசிட்டு இருக்காரு. இந்த மனுஷன் பண்ண டார்ச்சருக்கு அந்த லேடி எல்லாம் எப்பயோ வீட்டை விட்டு ஓடி போயிருக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த பையன் சொல்றான். சோ ஹஸ்பண்ட் பயங்கரமா டார்ச்சர் பண்ணிருக்காரு, ஏன் ஹஸ்பண்டே கொலை பண்ணிருக்க கூடாது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. ஹஸ்பண்ட் கொலை பண்ணதை இந்த சுதாகர் பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு, அதனால சுதாகர் கதையும் முடிச்சிருக்காரு. ஒய்ஃப் காணோன்ற மாதிரி வேணும்ட்டே ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்திருக்காரு. இப்படிதான் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி, அந்த ஹஸ்பண்ட் கிட்டே போய் விசாரிச்சு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க நினைக்கிறாங்க. இப்ப ஹஸ்பண்ட் கிட்ட விசாரிக்கிற மாதிரி வந்துடுறாங்க. உங்க வீட்டை செக் பண்ணணும்னு சொல்றாங்க. ஏன் வீட்டை எதுக்கு செக் பண்ணணும்னு கேக்குறாரு. சும்மா தான் அப்படின்ற மாதிரி இவங்களுமே செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணும்போது ஒரு விஷயம் தெரிய வருது. இவரோட ஒய்ஃப் பிரெக்னன்ட்டா இருந்திருக்காங்கன்ற மாதிரி தான் ரிப்போர்ட் இவங்களுக்கு கிடைக்குது. இத பத்தி எதுக்காக சொல்லன்ற மாதிரி அசிஸ்டன்ட் கேக்குறாரு. சார், இத பத்தி எனக்கே தெரியாது, அவ பிரெக்னன்ட்டாலாம் இருந்திருக்க வாய்ப்பு இல்ல, கடைசி 6 மாசமாவே எங்களுக்குள்ள இன்டர் கோர்ஸ்லாம் நடக்கவே இல்ல, இதை தாண்டி எனக்கு ஆண்மை குறைபாடும் இருக்கு, இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லன்ற மாதிரி சொல்றாரு. இது எல்லாத்தையும் அசிஸ்டன்ட் இருக்காரு பாத்தீங்களா, இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இன்ஸ்பெக்டரும் ஒரு லாஜிக்ல யோசிக்கிறாரு. இந்த லேடிக்கு வேற யாரு கூட அஃபேர் இருக்கு, அந்த அஃபேரை பத்தி ஹஸ்பண்டுக்கு தெரிய வந்து ஹஸ்பண்ட் கொலை பண்ணிருக்கலாம், அப்படி இல்லைன்னா குழந்தை உண்டாயிருச்சுன்ற மாதிரி அஃபேர்ல இருந்தவன் பயந்துருக்கலாம், அவனே கூட கொண்டிருக்க வாய்ப்பு இருக்கு. ரெண்டுத்துல யார் இதை பண்ணான்றத கண்டுபிடிக்கணும். அந்த லேடி யார்கிட்ட எல்லாம் அதிகம் பேசியிருக்காங்க அப்படின்றத செக் பண்ணி பாருங்க, அது மூலியமா கள்ளக்கதெல்லாம் யாருன்றதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இன்னமும் மனோஜை இவங்க கஸ்டடியில தான் வச்சிருக்காங்க. நீ தான் கொலை பண்ணிருக்க, ஒழுங்கா ஒத்துக்கோ அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. சரி, அண்ணன் மேல நான் மட்டுமா கோவமா இருந்தேன், வேற ஒருத்தனும் தான் கோவமா இருந்தான்ற மாதிரி இவன் சொல்றான். யாரு கோவமா இருந்தான்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. யாஷ்னு ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவரும் சுதாகரும் தான் பேசிட்டு இருக்காங்க. சுதாகர் யாஷ பயங்கரமா திட்டுறாரு. இதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்த உனக்கு அவ்வளவுதான் மரியாதை அப்படின்ற மாதிரி அடிக்கலாம் செய்யறாரு. இவர் அடிக்கும் போது பக்கத்துல இவரோட ஃப்ரெண்டான சந்தோஷம் இருந்திருப்பாரு. வான்ற மாதிரி சமாதான பத்தி இங்க இருந்து கூட்டு போறாரு. இவங்க 2 பேர் போனதுக்கு அப்புறம் தான் மனோஜ் இந்த இடத்துக்குள்ள வராரு. இந்த யாஷ அடி வாங்கினதா மனோஜ் பார்த்திருப்பாரு. என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உன்னோட அண்ணன் என்ன காலி பண்ண சொல்லிட்டாரு, இப்ப எங்க போறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என் வீட்டுல வேணா பேயிங் கெஸ்டா வந்து இரு, ஒரு ரூம் ஃப்ரீயா தான் இருக்குன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவருமே ஏத்திருப்பாரு. ஆனா 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்றது மனோஜுக்கு தெரியல. என் அண்ணன் அடிக்கவே செஞ்சாரு, அந்த கோவத்தை மனசுல வச்சு கூட அவன் ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. யாமினி இருக்காங்கல்ல, மணிக்கணக்கா யார்கிட்டயோ பேசியிருக்காங்க. அந்த நபரோட நம்பரை வச்சு யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு தேடி போயிருப்பாங்க. ராஜேஷ் தான் அவரோட பேரு, ஆனா அவர் இறந்து போய் 2 வருஷம் ஆயிருக்கும். சோ இறந்து போனவரோட நம்பரை வேற யாரோ யூஸ் பண்ணிருக்காங்க, அது யாருன்றதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப லேடி அசிஸ்டன்ட் இருக்காங்கல்ல, சார் ஃபுட்டேஜை பார்க்கலான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா தம்பி சொன்ன விஷயத்தை இவங்க நம்பியிருக்க மாட்டாங்க. சுதாகர் உண்மையிலேயே யாஷா அடிச்சிருக்காரா அப்படின்றத இவங்க செக் பண்றாங்க. ஹோட்டல்ல இருக்க சிசிடிவியை வச்சுதான் இதை செக் பண்றாங்க. வீடியோவை பாக்குறது மூலியமா யாஷா அடிச்சிருக்கிறது இவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிருது. இப்ப யாஷா கஸ்டடியில எடுத்துடுறாங்க. நீ என்ன தப்பு பண்ண, எதுக்காக சுதாகர் உன்னை அடிச்சாரு, அவர் அடிச்ச கோவத்துல தானே அவரை கொலை பண்ணிருக்க, உண்மையை சொல்லுன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க.
சார் சத்தியமா நான் கொலைலாம் பண்ணல அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். என்ன நடந்ததோ அந்த விஷயத்தை இப்பதான் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். யாஷ் வேலையை முடிச்சுட்டு ரூம் வந்துட்டு இருக்காரு. அப்ப அனிதா இருக்காங்கல்ல, சாரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே ரூமை விட்டு வெளியே போறாங்க. உள்ள வந்து பார்த்தா இவரோட ஒய்ஃபான அபர்ணாவா ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு இருக்காங்க. இவர் எடுத்தோம் கவுத்தோன்னு சந்தேகப்பட முடியாதுல்ல, அதனால கன்ஃபார்ம் பண்றதுக்காக சீக்கிரட்டா கேமராவை செட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஒரு இடத்துல இவர் சீக்கிரட்டா கேமராவை செட் பண்ணிடுறாரு, வேலைக்கு கிளம்பிடுறாரு. திரும்பி வந்து பார்க்கும்போது 2 பேர் ஒன்னா இருந்திருக்கிறது இவருக்கு தெரிய வருது. இவருமே கோவப்பட்டு ஒய்ஃபை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. நீ லெஸ்பியனா தான் இருந்திருக்கியா அப்படின்ற மாதிரி சொல்லி அடிச்சிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயம் நடக்க கூடாதுல்ல, அதனால நேரடியா சுதாகரை பார்த்து பேசலாம்னு நினைச்சிருப்பாரு. சுதாகரை பார்த்து இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டாரு. என்ன சொல்ற, என் ஒய்ஃப் எல்லாம் அந்த மாதிரி கிடையாதுன்ற மாதிரி சுதாகர் சொல்லிட்டாரு. சரி என்கிட்ட வீடியோ இருக்கு, இருங்க உங்களுக்கு வீடியோவை காட்டுறேன் அப்படின்ற மாதிரி இவரும் வீடியோவெல்லாம் தேடுறாரு. அப்படி தேடி பார்க்கும்போது இவரோட போன்ல இருந்த வீடியோ காணாம போயிருது போல. இவர் வீடியோவை ரொம்ப நேரம் தேடிட்டு இருக்காரு. உண்மையா இருந்தா தானே வீடியோ கிடைக்கும், நீ பொய் சொல்ற அப்படின்ற மாதிரி சுதாகரும் பலார்னு கண்ணத்துல ஒரு அறை விடுறாரு. கோவமா அங்கிருந்து கிளம்பி போயிருப்பாரு. இததான் தம்பி பார்த்திருப்பான். சரி இதுதான் நடந்தது, நான் கொலைலாம் பண்ணலன்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். வீடியோ எப்படி போன்ல இருந்து காணாம போச்சுன்னு இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. என் போன்ல வீடியோ இருந்தது என்னோட ஒய்ஃப்க்கு மட்டும் தான் தெரியும், அவ தான் டெலீட் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சம்பவம் நடக்கும் போது சந்தோஷம் அந்த இடத்துல இருந்தார்ல, சந்தோஷ் கிட்ட என்ன நடந்ததுன்றதை எக்ஸாக்டா தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறாங்க. இப்ப சந்தோஷ பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாங்க. சார் ஆமா சார், அவன் சொல்ற மாதிரி தான் நடந்ததுன்னு சொல்றாரு. யாஷ் சொல்லும் போது சுதாகர் நம்பல சார், ஆனா சுதாகரே அவரோட கண்ணால பாத்துட்டாரு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்றாரு. நமக்கும் நடந்த விஷயத்த காட்டுறாங்க. ஒரு பொண்ணு புதுசா வேலைக்கு சேர்ந்தாங்கல்ல, அந்த பொண்ணை தேடி வந்துட்டு இருக்காரு. இன்னொன்னு பொண்ணு இருக்காங்கல்ல, ரூம்ல தான் இருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவர் ரூம் கதவை சட்டுன்னு திறக்கிறாரு. பார்த்தா ஒய்ஃப் கூட தான் அந்த பொண்ணு ஒன்னா இருந்துட்டு இருக்கா. ஒய்ஃப் ஒரு லெஸ்பியன் அப்படின்றது இவருக்கு தெரிய வருது. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே நடக்கலன்ற மாதிரி ஒய்ஃப் சமாளிச்சிட்டு இருக்காங்க. ஆனா இவர் கோவமா திட்டிட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி சந்தோஷம் சொல்லிட்டாரு. இத பத்திலாம் ஒய்ஃப் மறைச்சிட்டாங்கல்ல, இப்ப ஒய்ஃப் கிட்ட விசாரிக்கிறதுக்காக வராங்க. உங்களை பத்தின உண்மை சுதாகருக்கு தெரிஞ்சிருச்சு, சீக்கிரமா டைவர்ஸ் பண்ண கூட வாய்ப்பு இருக்கு, சொத்து நமக்கு கிடைக்காதுன்றதுக்காக அவரை கொலை பண்ணிருக்கீங்க அப்படிதானன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. சார் சத்தியமான என்னோட ஹஸ்பண்ட கொலை பண்ணல அப்படின்ற மாதிரி இவங்களுமே சொல்லிட்டு இருக்காங்க. இப்பதான் அசிஸ்டன்ட்டுக்கு ஒரு தகவல் கிடைக்குது. ஆக்சுவலா சுதாகர் பாடி கிடைக்கும் போது போன் கிடைச்சிருக்காது. அந்த போன் இப்போ ஒரு இடத்துல ஆன் ஆயிருக்கு. ஒரு பையன் தான் ஆன் பண்ணிருக்கான் அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருது. இப்போ இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி அந்த பையனை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. கீழே கிடைச்ச போனை தான் யூஸ் பண்ண அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். எங்க கிடைச்சது காட்டுன்ற மாதிரி சொல்றாங்க. இவனுமே பக்கத்துல இருக்க ஒரு பகுதியை காட்டுறான். இங்க தான் கிடைச்சது அப்படின்ற மாதிரி சொல்றான். இங்க மத்த பொருளும் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு இவங்க யோசிக்கிறாங்க. சரி ஏதாவது கிடைக்குதா பாப்போன்ற மாதிரி பிரிஞ்சு தேடிட்டு இருக்காங்க. அப்படி தேடிட்டு இருக்கும் போது லேடி அசிஸ்டன்ட்டுக்கு ஒரு செயின் கிடைக்குது. இது கில்லர் செயினா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இதை தாண்டி ஒரு ராடி உங்களுக்கு கிடைக்குது. இதை வச்சுதான் மண்டையில அடிச்சிருக்காங்க அப்படின்றத இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. செக் பண்றதுக்காக கொண்டு போங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆளுங்களுமே இங்க இருந்து கொண்டு போறாங்க. இறந்து போன நபரோட நம்பரை யாரோ மிஸ்யூஸ் பண்ணிருக்காங்கல்ல, அது யாருன்றதை இவங்க தேடிட்டு இருக்காங்க. இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்டவங்களோட சிங்க் பண்ணி பாருங்க, யாராவது இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. அசிஸ்டன்ட்டும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இப்ப லேடி அசிஸ்டன்ட் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த செயின் எங்க வாங்கப்பட்டது, யாரு வாங்கினாங்கன்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. சுதாகர் தான் வாங்கியிருக்காரு, ஒய்ஃபுக்காக தான் வாங்கியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சோ ஒய்ஃபோட செயின் எப்படி அந்த இடத்துக்கு போச்சுன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி வருது. இப்ப ஒய்ஃபை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. உங்க ஹஸ்பண்ட் உங்களுக்காக இதை வாங்கி தந்தாரு அப்படிதானு கேக்குறாங்க. ஆமா சார், என் செயின் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. உங்க செயின் எப்படி அந்த ஸ்பாட்டுக்கு போச்சு, நீங்க தான் கொலை பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல சார், இந்த செயினை நான் வேற ஒருத்தங்களுக்கு தந்தேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அடுத்த ஷாட்டே சந்தோஷம் நமக்கு காட்டுறாங்க. சந்தோஷ் கிட்ட தான் அவங்க தந்திருக்காங்கன்னு நம்மள நினைக்க வைக்கிறாங்க. ஆனா உண்மை அது கிடையாது. சந்தோஷை இவங்க வேற ஒரு காரணத்துக்காக லாக் பண்ணிருக்காங்க. இறந்து போன நபர் இருக்கார்ல, சந்தோஷோட ரிலேட்டிவா இருப்பாரு. அவர் நம்பரை இவர் தான் மிஸ்யூஸ் பண்ணிருக்காரு அப்படின்றத இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒழுங்கா சொல்லு, நீ தானே யாமினி கிட்ட பேசின, யாமினி வயிற்றுல இருந்த குழந்தைக்கு நீ தானே காரணம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. இவர் முதல்ல ஒத்துக்காம இருக்காரு. ஆனா இவங்க போட்டு அடிக்கிறாங்கல்ல, வேற வழி இல்லாம இவருமே ஒத்துக்கிறாரு. ஆமா சார், நான் தான் பண்ணன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப நடந்த விஷயத்த நமக்குமே காட்டுறாங்க. யாமினி ஹஸ்பண்ட் பயங்கரமா டார்ச்சர் பண்றாருல, அவங்க டைவர்ஸ் வாங்குறதுக்கான ஏற்பாடு பண்ணணும்னு நினைப்பாங்க. அதுக்காக தான் இவரை பாக்குறதுக்காக வந்திருப்பாங்க. அப்படியே இவங்க 2 பேருக்குள்ள பழக்கம்லாம் ஏற்பட்டிருக்கும். அவங்க பிரெக்னன்ட்டா ஆயிருப்பாங்க. என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நம்ம ஃப்ரெண்ட்லியா தானே பழகிட்டு இருக்கோம், எனக்கு கல்யாணம் பண்ற மாதிரிலாம் பிளான் இல்லன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை கேட்கிற இவங்க டென்ஷன் ஆயிடுறாங்க. என்ன இப்படி சொல்றன்ற மாதிரி இவரோட காலர்லாம் புடிச்சிட்டு இருக்காங்க. இவருமே சமாதான பத்தி இப்போதைக்கு அனுப்பிடலாம்னு நினைக்கிறாரு. ஆனா என்னதான் இருந்தாலும் இது என்னைக்குனால பிரச்சனையா முடியும்ல, இவங்க கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி கணக்கு பண்ணிருப்பாரு. இந்த இடத்துக்கு வாங்க பேசிக்கலான்ற மாதிரி ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருப்பாரு. அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது பின்னாடி இருந்து மண்டையிலேயே அடிச்சிடுறாரு. இந்த சமயம் தான் சுதாகர் என்ன சத்தம்னு பாக்குறதுக்காக வந்திருப்பாரு.
அதாவது இவரோட ஃப்ரெண்டை அடிச்சு சாவடிச்சதை சுதாகர் பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. இதை ஃப்ரெண்டுமே பார்த்துடுறாரு. வேகமா சுதாகருக்கு பக்கத்துல ஓடி வந்துடுறாரு. மச்சான், நான் இந்த நிலைமையில தான் இப்படி பண்ணிட்டேன், இதை பத்தி வெளியே மட்டும் சொல்லிடாதரா, என் லைஃபே ஸ்பாயில் ஆயிடும், பாடியை நான் எப்படியாவது டிஸ்போஸ் பண்ணிடுறேன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. சரின்ற மாதிரி சுதாகரமே ஏத்துக்கிட்டு தான் இங்க இருந்து போயிருப்பாரு. அதனால தான் பார்த்ததை பத்தி யார்கிட்டயும் சொல்லியிருக்க மாட்டாரு. யாமினி பாடியை எங்க டிஸ்போஸ் பண்ண அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. சுதாகருக்கு தெரிஞ்சது என்னைக்குனாலும் உனக்கு ஆபத்தா முடியலாம், அதனால சுதாகர் கதையும் முடிச்சிருக்க, உண்மையை ஒத்துக்கோ அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சார், யாமினியே கொலை பண்ணது நான் தான், ஏத்துக்கிறேன், ஆனா சுதாகரை சத்தியமா நான் கொலை பண்ணல சார், என்ன நம்புங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவங்களுமே மத்த ஆங்கிள் விசாரணை பண்றாங்க. குற்றவாளியை இவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க போல. குற்றவாளி யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த அபர்ணாவா தான் இருப்பாங்க. நீ தானே சுதாகரை கொலை பண்ண அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நான் எதுக்காக சார் அவரை கொலை பண்ண போறேன், நான்லாம் பண்ணலன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. எங்களுக்கு தெரிஞ்சிருச்சுமா அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா நான் வேற ஒருத்தருக்கு தந்தன்ற மாதிரி ஒய்ஃப் சொன்னாங்கல்ல, அவங்க யாரோட பேரை சொல்லியிருப்பாங்கன்னா அபர்ணா பேரை தான் சொல்லியிருப்பாங்க. அபர்ணா கிட்ட தரும்போது போட்டோவும் எடுத்திருப்பாங்க, அந்த போட்டோவையும் காமிச்சிருப்பாங்க. இது மூலியமா அபர்ணா தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கான்றதுக்காக தான் லாக் பண்ணி வச்சிருக்காங்க. நீ தான் பண்ணன்னு தெரிஞ்சிருச்சு, எதுக்காக பண்ணன்னு தான் தெரியல, ஒழுங்கா காரணத்தை சொல்லு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அபர்ணாவும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா ஒய்ஃப் அந்த பொண்ணு கூட ஒன்னா இருந்தது தெரிஞ்சோன்னா சுதாகர் செம்மையா டென்ஷனா இருப்பாரு. இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டல அப்படின்ற மாதிரி ஒய்ஃபை திட்டுறாரு. தெரியாம பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி ஒய்ஃபை கேட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது இந்த பொண்ணு அந்த இடத்துல வேடிக்கை பார்க்கறதுக்காக வரா. இவருமே கோவமா இந்த இடத்த விட்டு கிளம்பி போறாரு. அவர் ஒய்ஃபை போட்டு பயங்கரமா திட்டினதெல்லாம் இந்த பொண்ணு பார்த்தால, அதனால அவர் மேல ரொம்ப கோவம் வந்துருது. சரி, இதை பத்தி கொஞ்சம் பேசலாம் வாங்கன்ற மாதிரி அபர்ணா கூப்பிட்டுருப்பா. இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் நடக்காது, மன்னிச்சிருங்கன்னு பேசுறதுக்காக கூப்பிடுறா போல அப்படின்ற மாதிரி இவருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்ன விஷயம்ன்ற மாதிரி கேட்டிருப்பாரு. இவர் சட்டுன்னு மண்டிலேயே அடிச்சிருப்பா. இவர் ஸ்பாட்லயே இறந்து போயிருப்பாரு. இவர் பாடியை மனோஜ் வீட்டுக்கிட்ட போய் வைக்கலான்ற மாதிரி இவ இழுத்துட்டு போய் வச்சிருப்பா. இவளுமே பேயிங் கெஸ்டா அந்த வீட்டுல தான் இருந்தா, இருந்தாலுமே இழுத்துட்டு போய் அங்க வச்சிருப்பா. விஷயம் தெரிஞ்சோட யாஷ் போட்டு பயங்கரமா அடிச்சாரு பாத்தீங்களா. நைட்டு நேரம் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்றதுக்காக போனை வச்சுட்டு போயிருப்பாரு. பாஸ்வேர்டு இவளுக்கு தெரியும் போல, ஓபன் பண்ணிடுறா. அந்த வீடியோவை டெலீட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி டெலீட் பண்ணிருப்பா. ஏன் முன்னாடியே அனிதாவை போட்டு அவ்வளவு திட்டினாரு, அந்த கோவத்துல தான் இப்படி பண்ணிட்டேன், அனிதாவை நான் பயங்கரமா லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் அபர்ணா சொல்லிட்டு இருக்கா. இது அனிதாவை லவ் பண்றியா, அவளுக்கு உன் மேல லஸ்ட் மட்டும் தான் இருக்கு. ஏன்னா அந்த அனிதா என்ன பண்ணா தெரியுமா, அங்க ரிசப்ஷன்ல வேலை பார்த்த பொண்ணு கூட ஒன்னா இருந்திருக்கா அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. என்ன சொல்றீங்க, அனிதா அப்படிலாம் பண்ணிருக்கவே மாட்டா அப்படின்ற மாதிரி அபர்ணா சொல்றா. இல்ல இல்ல, அவ பண்ணா அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அப்ப அவ என்ன உண்மையா லவ் பண்ணலையா அப்படின்ற மாதிரி இவ ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. இதோடயே இந்த கதையை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த கதையில வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.